நல்லா எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் தாளித்து ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு இது கலந்து வெங்காயத்தோடு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்து விட போகிறோம். தண்ணி சேர்த்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணியோடு நல்லா இந்த பச்சை ஸ்மெல் அடிக்கணும், வேகணும், நல்லா வேகணும். இப்போது குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு 3 சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேங்காய் சோம்பு ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க சேர்க்குறோம். பாருங்கள், தேங்காய் நல்லா ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல் அடிக்காது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி சைடில் தனியாக ஊற்ற போகிறோம். இப்போது முட்டை ஊற்றியாச்சுங்க. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே நான் வேறு கரண்டி வச்சுட்டேங்க, அதனால் அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நல்லா முட்டை வந்துட்டு ஸ்லோவாக தான் வந்துட்டு வேகும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டோன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு தொடாதீங்க, இல்லைன்னா அப்படியே உடஞ்சி வரும். இப்போ ஊற்றின முட்டை எல்லாமே அப்படியே சாலிடாக குண்டாக ஆகிடும், தனி முட்டையாக ஆகிடும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு வேக விடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கும் இந்த முட்டையெல்லாம். கொத்தமல்லி தழை கடைசியாக நல்லா மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்படி கிளறி விடணும் முட்டை வெந்திருக்கான்னு. முட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. முட்டை குருமா ரெடி. உடச்சி ஊற்றின முட்டை குருமா இது டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் என்னை ரொம்ப கழுவி ஊற்றாமல் டீசெண்டாக போடுங்க. தேங்க்யூ.